இன்றைக்கி மோர் மிளகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீற்று போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீறி வச்சதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு தயிர், அதில் கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு உப்பு, அது கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்திக்கோங்க. சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாய் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் இது அப்படியே ஊறட்டும். அடுத்த நாள் இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தயிரெல்லாம் இல்லாமல் வெறுமனே மிளகா மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி இதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது சாயங்காலம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டே காலையில் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தயிரில் இது சேர்த்திக்கோங்க. இதே மாதிரி ஒரு 2-3 நாள் இதே ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் எடுத்து காய வைங்க, சாயங்காலம் மறுபடியும் அந்த தயிரில் சேர்த்திடுங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக அந்த தயிர் ஃபுல்லாக அதை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் வச்சுட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இது 1 வருஷம் கூட நம்ம ஸ்டோர் பண்ணலாம். நீங்களும் இந்த மோர் மிளகா ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.